இங்கிலீஷ்ல இருக்கு, இப்படி பஞ்சர் போடுவாங்கல்ல. ஆனா இவர் பஞ்சர் போடும்போது என்ன புடிங்கிட்டு வெளியே வந்துடுச்சே. மனுஷன் நியூ இயர் கொண்டாட்டத்தை ஒரு ஃபுல்லோட ஆரம்பிக்கலாம் நினைச்சாப்ல. போடு, கம்பெனிக்காரனே கிளாஸும் கொடுத்துடுறானா. இந்த சந்தோஷத்தோட சரக்க வெளியே எடுக்கும் போது பப்ளிக்ல திடீர்னு இவர்கிட்ட இங்கிலீஷ்ல கேள்வி கேட்டாங்க. அவரு how many of them? So the government. ஏதோ வாங்குறதுக்காக பைக்கை நிறுத்திட்டு இந்த பைய கடைக்குள்ள போகும்போது அவன் விழுந்ததும் இவன் சந்தோஷத்துல சிரிக்கிறத பாருங்க. இங்க திடீர்னு ரயில்வே கிராசிங்ல போன எல்லாரையும் கிளியர் பண்ணியிருந்தாரு. சரி, ரயில்வே கேட் போடுறதுக்கா இருக்கும். கேட்டு போடாம இவர் எங்க போறாரு? யோ, இன்ஜின் டிரைவராயா நீயே? நீ என்னையா இறங்கி வந்து கிளியர் பண்ணி வண்டி எடுத்துக்கிட்டு இருக்க? என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. உங்களுக்கான இந்த வார டாஸ்க், இதுல யார் எத்தனை பால் சரியா தண்ணிக்குள்ள விழுந்தது நல்லா பார்த்து உங்க ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாரு சரியா சொல்றீங்கன்னு பாப்போம். பல நாடுகள்ல நியூ இயரை இப்படி வெடி வெடிச்சு கொண்டாடுவாங்க. அப்படிங்க 12 மணியாக சில நொடிகள் இருக்கும்போது எல்லாரும் கேமராவோட ரெடியா இருந்தாங்க. ஆனா இவர் போனே அப்போ ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாவம்டா மனுஷன், வீடியோ எடுக்கலான்னு ஆசாசியா இருந்தாரு, போன் இப்படி மோசம் பண்ணிடுச்சே. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? ஐஷோ ஸ்பீட நிறைய பேருக்கு தெரியும். அவர் ஆப்பிரிக்கா போயிருந்தப்போ இந்த பைய அவர் அதிர்ச்சி அடைய வச்சிருந்தான். டி-ஷர்ட்டை எம்புட்டு வேகமா கலத்தி மாட்டிட்டான். எப்படா இத பண்ண? வெரி குட் வெரி குட், கலக்குப்பா கலக்கு. இவரு 2026 கல்யாணம் ஆகணும்னு வேண்டி தேங்காய் உடைச்சிருந்திருக்காரு. அதை உடைக்கிறதுக்குள்ள அவ்வளவு இது இருக்கு, மிஸ் ஆயிடுச்சுங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஒரு உசுறு கூட கல்லுல அடிப்பா. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? ஒரு தடவை மிஸ் ஆகலாம், எல்லா தடவையும் மிஸ் ஆனா எப்படி? சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் சொல்றேன், உனக்கு சத்தியமா கல்யாணமே ஆகாது. பனி காலத்துலலாம் வண்டி ஓட்டுறது அவ்வளவு சுலபம் கிடையாது. ரோடு தெரியாம குத்து மதிப்பா தான் போயிட்டு இருக்காரு. ஒரே பனி மூட்டமா இருக்கு. காலையில 9 மணிக்கு இதான் நிலைமை. ஆத்தி, காலேஜ் கான்வென்ஷன் ரிஹர்சலுக்கு இந்த பைபிள வரல போல. அதனால அவனுக்கு என்ன நடந்ததுன்னு பாருங்க. படத்துல வர்ற மாதிரி தூக்கி எரிஞ்சிட்டான். ஐயோ, அடுத்து என்ன பண்ணணும்னே தெரியாம திரு திருன்னு முழிக்க வேண்டியதாயிடுச்சு. மழை பெஞ்ச தண்ணி வீட்டு முன்னாடி கிடந்திருக்கு. இந்த பொண்ணு அது ஷூல வட்டக்கூடாதுன்னு நேர்த்தியா உள்ள போக பார்த்து
ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? படணும்னு இருந்தா பட்டு தான் ஆகணும், வேற என்ன பண்றது. பல கோயில் திருவிழால இந்த கிளாஸ் எறிகிற விளையாட்டை வச்சிருப்பாங்க. அதுல இவன் ரொம்ப ஆர்வமா எரிய வந்து எது முட்டாளா? இப்ப பாரியா? இதுவரை ஒவ்வொரு புத்தாண்டையும் ஹாப்பி நியூ இயர்னு சொல்லி தான் வரவேற்றிருப்போம். ஆனா 2026 டிவிக்கேன்ல வரவேற்கிறாங்க. இங்க மட்டும் இல்ல, பெங்களூர், கேரளான்னு ஆல் ஏரியால டிவிக்கே தான். நீங்களும் டிவிக்கே சப்போர்ட் பண்றீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. எத்தனை லைக்ஸ் விழுதுன்னு பாப்போம் மக்களே. கட்டிங் போட்டோமா வீட்டுக்கு போனோமான்னு இல்லாம தலைவன் 90 போட்டு எங்க நின்னு யோகா பண்ணிட்டு இருக்காருன்னு பாருங்க. வரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். சரி, அவர் மகா யோகி என்று அவர்கள் அறிந்து கொள்ளும் நேரம் வந்தது. அதுவும் சாக்ஸோட வேற லெவலு. ஒரு வீட்டு முன்னாடி எழுதிருக்காங்க பாருங்க, ஹாப்பி நியூ இயர் 2006. 2006க்கு டைம் டிராவல் பண்ணிட்டாங்க போல. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன பேஷண்ட் டாக்டர் பார்க்க வேண்டிய ரிப்போர்ட்டை இவர் பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. என்ன தெரிகிறது? வேற என்ன, இன்னொரு கட்டிங் போட்டா கல்லீரல் தாங்குமான்னு பாப்பாரா இருக்கும். யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து டாக்டர் நம்ப வச்சிருக்காங்க. ஹெல்மெட் இல்லாம வந்து நைட்டு போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக பார்த்தாங்க. போலீஸ் கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிட்டாங்க. அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். அப்போ இங்க பாருங்க, கூட வந்தவன் எகிரி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். டேய், மாட்டி இருக்கிறது உன் ஃப்ரெண்டுடா. ஃபாரினர் ஒருத்தர் இந்த கடைக்கு சாப்பிட வந்திருந்திருக்காரு. அப்போ Okay, what is this? This is mutton. Mutton. You know mutton? I don't know what that is. No. Meh. Meh. மேவா? அடே, God. God. God is in the soup. Wow. அது காடு இல்லடா, கோட்டுடா. Okay, let me try some God soup. மச்சா யாரா இவனுங்க? எங்கிருந்துடா வந்துக்கறாங்க? ஃபாரின்காரனையே கன்ஃபியூஸ் பண்ணிட்டானே. Okay, let me try some God soup. ஒரு நிமிஷம் இதை கேளுங்க. நாங்க உங்களை சிரிக்க வச்சு என்டர்டெயின் பண்ண ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வீடியோஸ் பண்றோம். ஆனா நம்ம வீடியோஸ் பார்க்குற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. அடுத்தடுத்து பெஸ்டா வீடியோஸ் கொடுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு சிசிடிவில பதிவாயிருந்த சம்பவம் தான் இது. இது மட்டும் சிசிடிவில பதிவாகாம இருந்தது யாரும் நம்பி இருக்கவே மாட்டாங்க. எப்பவும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் குளிர்காலம் பயங்கரமான குளிர்காலமால இருந்தது. அத மனுஷன் எப்படி சமாளிச்சிருந்தாருன்னா 1 2 3 குளிருக்கு 2 சொட்டரை போடலாம். இது என்ன போய்கிட்டே இருக்கு? யோ, பனிமலையில ஏறவன் கூட இத்தனை சொட்டர் போட்டிருக்க மாட்டாயா? யாருமே இல்லாத ரோட்ல நைட்டு சிக்னலை மதிச்சு நிக்கணும்னு நினைச்சதெல்லாம் சரிதான். ஆனா எங்க போய் நிக்கிறாருன்னு பாருங்க. இங்க நிப்பாட்டி அங்க நிப்பாட்டி வச்சு. ஆனா அங்க இல்ல, இந்த வெள்ளக்கோட்ல நிக்கணும். நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க. எங்க கிட்டே வா. புத்தாண்டு நைட்டு பாதி பேர் மப்புல தான் திரிவாங்க. அப்படி தெரிஞ்ச இவர் பண்ண வேலை இருக்கே. தாய்ப்பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கே. பாதுகாப்புக்கு நின்ன போலீஸ் கிட்ட எல்லாம் சல்யூட் அடிச்சு நியூ இயர் விஷயம் சொல்லியிருக்காப்புல. கல்லஞ்சக்காரன்
அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா? ஜோடியா விளையாண்டாலே இப்படி தூக்கிட்டு போக விட்டுருவாங்க. அப்படி சைனால நடந்த விளையாட்டு போட்டியில கணவன்மார்கள் தம் பொண்டாட்டிமார்களை ஈஸியா தூக்கிட்டு ஓடிட்டாங்க. இப்பதான் இருக்கு ட்விஸ்டே. பொண்டாட்டிமார்களால ஈஸியா தூக்கிட்டு ஓட முடியாது அப்படின்னு நினைக்கும் போது இந்த லேடி சும்மா தோல்ல மூட்டையை தூக்கி போட்டு கொண்டு வர்ற மாதிரில வர்றாங்க. போதையில விழுந்த இவர் நம்மளை எவ்வளோ தள்ளி விட்டுட்டான்னு நினைச்சு இனி நோ ரன்னிங் பிளேயிங் தான். என்ன ஒரு